அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 1ல தமிழ் ஓவியம் அப்படிங்கிற தலைப்பை பார்த்துரலாம். இது வந்து ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய ஒரு கவிதை தொகுப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி திராவிட குடும்பத்த பத்தி நம்ம பேசிட்டோம். இன்னைக்கு வந்து தமிழ் ஓவியத்த பத்தி நம்ம பார்த்துரலாம். என்ன பாடம் சொல்ல வராங்க அப்படின்ட்டு. பக்கம் 8ஆம் பக்கத்துல இருக்கு தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழன்பன் 9ஆம் வகுப்பு தமிழ்ல தமிழ் ஓவியம் இயல் 1ல இருக்கக்கூடிய தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழன்பன் அவருடைய கவிதை பேழையில இருக்கக்கூடிய ஒரு கவிதை வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈரோடு தமிழன்பன் அவர்களை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நூல் வழியை பத்தி குடுத்துருக்காங்க. தமிழ் ஓவியம் அப்படிங்கிற நூலை பத்தி சொல்லியிருக்காங்க. நான் இந்த வீடியோ கடைசியா வந்து நான் ஆட் பண்றேன். அவருடைய போட்டோ, அப்புறம் அவருடைய புக்ஸோட இண்டெக்ஸ் பேஜ், அவருடைய ஃபேமஸ் சின்ன ஒரு கவிதை இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றேன். ஈரோடு தமிழன்பன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிறப்ப சென்னிமலையில் பிறந்திருப்பார். ஓகேவா? இவர் வந்து ஈரோடு சென்னிமலையில் பிறந்திருக்காங்க. இவரோட இயற்பெயர் வந்து ஜெகதீசன் அப்படின்னு சொல்றாங்க. 28/9/1933 வந்து இவர் பிறந்திருக்காரு. செப்டம்பர் 28ஆம் தேதி. இவர் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் செய்தி வாசிப்பாளராக பணிபுரிஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட இவர் வந்து தமிழ் ஓவியம் அப்படிங்கிற நூலில் இருந்தால் இப்போ நம்மளுக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க ஒரு கவிதை. ஓகேவா? இந்த கவிதை குறித்து முன்னூறு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பூவோட மலர்ச்சியும் ஒரு குழந்தையோட புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படவில்லை. பாடலும் அப்படித்தான். ஒரு பாட்டுக்கு வந்து நம்ம பூ எப்படி மலர்ந்தா அதுக்கு வாசனைக்கோ அது அழகுக்கோ யாரும் போய் சொல்லணும் அவசியம் கிடையாது. நீ அழகா வந்து வாசனை இருக்குன்னு சொல்லணும். அது இயல் தன்மை தான். அதே மாதிரி ஒரு குழந்தையோட புன்னகையும் எப்படி இருக்கும் புரிஞ்சு கொள்றதுக்கு எந்த ஒரு வாசகமுமே எவ்வளோ பணம் எவ்வளோ கோடி எதுவுமே தேவையில்லை. அந்த புன்னகைக்கு வந்து அதுக்கு சமம் அந்த அளவுக்கு. அதே மாதிரி பாடலுக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு முன்னுரையும் தேவைப்படல. அகராதி டிக்ஷனரி தான். யாரும் வந்து விளக்க சொல்லி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரோடு தமிழன் வந்து புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டிருக்காரு. ஹைக்யூ, சென்ரியோ, லிமரிக்கோ அப்படிங்கிற புது வடிவங்களில் கவிதை நூல்களை வந்து தந்திருக்காரு. இவரோட வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற கவிதை நூலுக்கு வந்து 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வந்து தந்திருக்காங்க. கவிதை நூலுக்கு 2004வது வருஷம் வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்புக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது அப்படின்னா நம்ம கவிதை நாடகம் இதெல்லாம் எழுதணும் இல்லையா? அது கவர்மெண்ட்ல வந்து இந்திய அரசாங்கமே அதுக்கான ஒரு ரொம்ப நல்லா இருக்கு தனித்துவமாக இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து பரிசு தராங்க. ₹1,00,000 அதுக்கான பரிசு இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு லென்த்தி ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம அனுப்பிச்சு விடணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. 2 பேர் வந்து அதை அனலைஸ் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து இவங்களோட தானா, இவங்களோட கருத்து என்ன சொல்ல வருது, அந்த மாதிரிலாம் நிறையா பல கேட்டகரி வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு ₹1,00,000 பணமும் அதுக்கான காசோடையும் கொடுத்துருவாங்க. 2009ல இருந்தா 1955 பார்த்தீங்கன்னா 5000 அந்த மாதிரி தான் தந்துருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு இது பண்ணி ₹1,00,000 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற கவிதை தொகுப்பு 2004 சாகித்ய அகாடமி வழங்கியிருக்காங்க. தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிறது தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல் அப்படின்னு சொல்றாங்க. பரிசு பெற்ற நூல். இவரோட கவிதை வந்து ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் அப்படிங்கிற பல மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இவர் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஹைக்கூ, சென்ரியோ, லிமரிக்கோன்னு. இந்த வடிவங்கள்லாம் வந்து என்ன அப்படிங்கிறது சும்மா லைட்டாக பார்த்துடலாம். 11th சிறப்பு தமிழில் வந்து இவரோட கவிதை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது சென்ரியோ கவிதை அப்படிங்கிறது ஹைக்கூ கவிதையோட பரிணாமம். ஹைக்கூ அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து ஜப்பான்ல இருந்து கொண்டு வந்தது தான். இது வந்து 3 வரி தான் இருக்கும். அந்த 3ல முதல் 2 வரி அப்படிங்கிறது வந்து ஒரு விடுகதை மாதிரி இருக்கும். இவர் வந்து ஹைக்கூலயும் இருக்காரு. பட் ஹைக்கூ அப்படிங்கிறத தெரிஞ்சா தான் சென்ரி படிக்க முடியும். அதனால ஹைக்கூக்குள்ள என்னன்னு போயிடலாம். ஹைக்கூல 3 வரி. இது வந்து அறிமுகம் செஞ்சது வந்து பாரதியார் நம்ம தமிழுக்கு. ஹைக்கூ கவிதையில 3 வரிகள் இருக்கும். அதுல முதல் 2 வரி கூறப்பட கருத்து வந்து 3வது வரி வந்து அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நுணுக்கமான ஒரு காட்சியோ ஒரு அனுபவமோ இது வந்து இருக்கும். ஹைக்கூ கடைசி வரி படிப்பவரோட மனதில் வெளிச்சமான ஒரு பிரகாசமான ஒரு லைன் பளிச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். இது பாருங்க, தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அறிவுமதி அவருடைய ஹைக்கூ இது. அடுத்தது அகம் முகாம் மலையில் வருகிறது மண், அகதி முகாம் மலையில் வருகிறது மண் வாசனை, பள்ளிக்கு போகாத சிறுமி செல்லமாய் குட்டும் ஆலங்கட்டி மலை. அதாவது தந்தை தந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது முதல் 2 வரி வந்து கருத்து. தந்தை தந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது, முப்பால் அப்படிங்கிறது பளிச்சுன்னு ஆன்சர் வருது. திருக்குறள் தான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தந்தை அப்படிங்கிறது நம்ம திருவள்ளுவர் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அம்மா கிட்ட வந்து நம்ம பால் குடிச்சு குழந்தை வளருது. அது மாதிரி அப்பாட்ட இருந்து கொடுக்குற தாய்ப்பால் எதுவாக இருக்கும்னா திருக்குறள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த மாதிரி நிறைய இருக்குது. அடி விழ அதிரும் பறை தலைமுறை கோபம் அப்படிங்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய எழுதியிருக்காங்க. பட் நம்ம ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய ஒரு சென்ரியோ கவிதை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதுதான் ஹைக்கூ கவிதையோட அடுத்த லெவல் தான். இது வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ரைட்டா? 2 லைன் வந்து கருத்து சொல்லணும், அதில் ஆன்சர் பண்ண அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சின்ன குறும்பு தொடர் நகைச்சுவை எல்லாமே வந்து சென்ரியோட இருக்கும். பாருங்க, ஈரோடு தமிழன்பன் எடுத்து அடடே இந்த பழம் புளிக்கும் ஏனியுடன் அதே நரி. என்ன பண்ணுறது, ஒரு நரி வந்து ஏன் எடுத்து வருது, ஆஹா அந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மதில் மேல் போனால் 2 பக்கம் நாய்கள் ரசிக்கிற மாதிரியான இருக்கு இல்லையா? அதே மாதிரி லிமரிக் அப்படிங்கிற அந்த ஒரு இதையும் ஈரோடு தமிழன்பன் கொடுத்துருக்காங்க. லிமரிக் அப்படிங்கிறது கடைசி துக்கர் ஒரே ஒளி வந்து கொண்டு மலையர் பாடல் போல இருக்கும். நகைச்சுவை எல்லை குரலை கொண்ட அமைந்ததாக இருக்கும். இதுவும் வந்து அதோட கேட்டகரி தான். ஹைக்கூல வரக்கூடிய ஒரு கேட்டகரி. லிமரிக் வந்து 5 அடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முதல் 2 அப்புறம் கடைசி 2 சொற்கள் வந்து ஒளி ஒற்றுமை கொண்டிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிறப்பு தமிழில் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு பாடப்பகுதி இருக்கு. இதுக்காக இங்கே வந்தோம் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் அவருடைய டேலண்ட் என்ன அப்படிங்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹைக்கூ இருக்கும். அவ்வளவுதான். தமிழில் முதல் லிமரிக் எழுதியவர் வந்து ஈரோடு தமிழன்பன் தான். ரைட்டா? ஹைக்கூவை இன்ட்ரோடியூஸ் பண்ணது பாரதியார். தமிழில் முதல் லிமரிக் எழுதியவர் வந்து ஈரோடு தமிழன்பன் தான். அவர் என்ன எழுதியிருக்காரு பாருங்க, வானம் கூட்டுக்குள் வருமா, பறக்க மறந்து ஒடுங்கி இருந்தால் சிறகு பெருமை தருமா. வானம் கூட்டுக்குள் வருமா, நம்ம கூட்டுக்குள்ளே வானம் வரும் வராது. அப்போ நம்ம பாட்டு பறக்காம ஒடுங்கி உட்காந்துருந்தோம்னா சிறகு பெருமை தருமா. சிறகு முடிச்சு சின்ன பையன் வானத்தில் ரெக்கடிச்சு பறக்கணும். அந்த வானம் நம்ம கூட்டுக்கு வராதுன்னு வந்து ஒரு எழுச்சியை பற்றி மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. குழந்தை வளர்ந்த தொட்டில் கிழிந்து கந்தலான பின்னும் பாடும் தாய்மை தொட்டில். நம்ம சின்ன வயசுல நம்ம இந்த தொட்டில் தாண்டா நீ வந்து தாடு பாடி உனக்கு தூங்க வச்சேன்னு சொல்றப்ப நமக்கு எவ்வளோ ஒரு பாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆசையாக இருக்கும் இல்லையா? அதை ஞாபகப்படுத்த மாதிரியான ஒரு பாசத்தை வந்து வெளியே காமிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய சில கவிதைகள் வந்து ஹைக்கூ, சென்ரியோ, லிமரிக்கோலாம் இருக்குது. அதில் ஹைக்கூ அப்படிங்கிறது வந்து ஜப்பானில் தோன்றின ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அது 3 வரி இருக்கும். அது முதல் 2 வரி வந்து கருத்து சொல்லிட்டு 3வது வரி வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து சென்ரியோ அப்படிங்கிறது ஹைக்கூட பரிணாமம் தான். அதோட கட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கும். அது 3 லைன் இருக்கும், அது தத்துவம் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. சும்மா ஜாலியாக ஃபன்னாக குடும்பத்தோட நகைச்சுவை எழுதலாம் அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது லிமரிக் அப்படிங்கிறது வந்து 5 அடி இருக்கும். முதல் 2 அடி கடைசி 2 அடி ஒரே மாதிரி சொற்கள் ஒளி ஒற்றுமை இருக்கும். மழலையர்கள்லாம் வந்து ஜாலியாக ஒரு பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். நகைச்சுவை இதெல்லாம் இருக்கும். அடுத்தது லிமரிக், அதாவது லிமரிக் அப்படி வேறு, லிமரிக்கூ அப்படிங்கிறது வேறு. நம்ம இவர் யார், லிமரிக்கூல தான் ஈரோடு தமிழன்பன் வந்து நம்ம பார்த்த கவிதை வானம் கூட்டு வரும்போது லிமரிக்கூ
லிமரிக் கூ அப்படிங்கிறாங்க. அது எப்படி இருக்கும்? ஹைக்கூ கவிதையோட 3 அடி இருக்கும். ரைட்டா? ஸோ அது 3 அடி தான் இருக்கும். லிமரிக் கவிதையோட ஏபியும் கொண்டிருக்கும். அதுதான் வந்து லிமரிக் கூ அப்படிங்கிறாங்க. லிமரிக் அப்படிங்கிறது வேற 5 அடியில இருந்தா லிமரிக் கூ அப்படிங்கிறது 3 அடியில வரக்கூடியது. ஓகேவா? ஸோ எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம சப்போஸ் நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு ஹைக்கூ எழுதுறீங்க, அதை நீங்க மாடலா வந்து நீங்க படிச்சு அதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணலாம். அதுக்காக தான் அந்த கவிதை பேழையில இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 லைன் எடுத்து வந்து இத பார்த்தோம். ஸோ அது நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா நிறைய சின்ன சின்ன கவிதைகள் அழகா இருக்கும். படிக்க ஆசையா இருக்கும். எப்பயாவது நீங்க படிச்சீங்கன்னா நீங்க 14வது சிறப்பு தமிழ்ல நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற கவிதைகள் பேசலாம். ஏன்னா கவிதை எழுதுறதுக்கு அது உதவி பண்ணும். சரி, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி கவிதைகள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள தூண்டுறதுக்காக தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ ஓகே, இப்போ நம்ம தமிழ் ஓவியம் படத்துக்குள்ள போயிடலாம். இதோட தமிழன்பன் அவர்களுடைய பாடல் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தமிழை பத்தி ஒரு பாராட்டு பண்ணி எழுதியிருக்காங்க. தமிழ் யார் எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ என்னைக்குமே தமிழ் வந்து நிலைபெற்ற மொழி. நம்ம தாத்தா அவங்க தாத்தா எல்லாமே வந்து பிறந்தோம். அடுத்து நம்ம பையன் நம்ம பேரன் எல்லாரும் வாழ்வோம் போவோம். ஆனா தமிழ் எப்படி இருக்கும்? நிலைச்சு நிற்கும். ரைட்டா? ஸோ 1000 வருஷம் 2000 வருஷம் முன்னாடி தமிழ் இருக்கு. நம்ம வயசுல சும்மா 60 70 தானே. ஸோ அதனால தமிழ் தான் இன்னைக்கு நிலையா இருக்கிறது அப்படிங்கிறாங்க. தோற்றத்துல தொன்மை ரொம்ப பழமை. ரைட்டா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பழமையா இருக்கக்கூடியது. அடுத்தது அன்னைக்கு வந்து ஓலைச்சுவடியில இருந்து இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் அதுக்குள்ள இருக்கு. அடுத்தது இலக்கணம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், திருக்குறள் இல்லாத இல்லைனா நாலடி யார் எப்படி எல்லாம் வாழ்க்கை நடத்தணுங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஸோ காலந்தோறும் வந்து தன்னை புதுப்பிக்கக்கூடியது மொழி தான். யாரும் புதுப்பிக்கல, நம்ம தான் அதை புதுப்பிக்கிறோம். ஸோ யாரோ ஒருத்தர் அதை செய்யறாங்க இல்லையா? அப்போ அது வந்து புதுப்பிச்சு கொள்ளுது இல்லையா? யாரோ ஒருத்தர் தண்ணி ஊற்றினாலும் அந்த மரம் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? கண்டிப்பா யாரோ தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து பேசிக்கிறாங்க. அதுதான் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே. காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்த தமிழ் தான், எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழ் தான். அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். அகம் புறம். ரைட்டா? ஸோ 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் அக இலக்கியம் சொல்றோம் இல்லையா? அகம் புறம்லாம் படிக்கிறாங்க இல்லையா? அகநானூறு அகம் அதாவது காதல், வீட்டுக்குள்ள எப்படிலாம் நடக்குது, மனசுக்குள்ள நல்லா இருக்கும் அகம். புறம் அப்படின்னா நம்ம எப்படி எல்லாம் வெளியில எப்படி பண்பு, யாருக்கு உதவி பண்றோம், இந்த மாதிரி நம்ம கேரக்டர் இதெல்லாம் பேசுறது புறம். மனசுக்குள்ள இருந்தா அகம், வெளியில சொன்னா புறம். ஸோ அது மாதிரி நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 18 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு இதெல்லாம் 8 தொகை 10 பாட்டு நூல்கள் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு படத்தை பார்த்தோன்னே இது வந்து லவ் ஃபிலிமா அல்லது ஹிஸ்டாரிக் ஃபிலிமா நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதையும் பேசியிருக்காங்க. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். எப்படியோ ஒன்று கண்டபடி எழுதியிருக்காங்களா? இல்லையே, நம்ம பாவடியும் படிக்கிறோமே, அணி படிக்கிறோமே. ரைட்டா? ஸோ அத்தனைக்குமே வந்து இலக்கணத்தை பொறுத்து தான் எழுதுறாங்க. பா என்ன அப்படிங்கிற எழுதிருக்காங்க, வெண்பா வாசு பாவா அப்படின்னு இருக்காங்க, என்ன அணின்னு சொல்லி இருக்காங்க, எதுகை மோனை தொலைநயம் இலக்கிய நயம் பாராட்டியிருக்காங்க. ரைட்டா? ஸோ மைய கருத்து இருக்கு, திரண்ட கருத்து இருக்கு, எத்தனை விஷயங்கள் உள்ள கரெக்டாக சீரமைச்சு திருக்குறள் எடுத்துட்டோம்னாக்கா 7 சீர் இருக்கு. ரைட்டா? ஸோ என்னெல்லாம் சொல்ல முடியுமோ, அடையெடுத்து ஆகுபெயர், அது என்ன ஆகுபெயர், என்ன இலக்கணம் அப்படின்னு என்னென்ன தனிமொழியா தொடர்மொழி மொத்தத்தையும் பேசுறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் இலக்கணம் பேசுது இல்லையா? அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். நிகரெல்லா காப்பிய பூவனங்கள். ஸோ சிலப்பதிகார, மணிமேகலை, சிவசந்தாமணி, படையாபதி, குண்டலகேசி, அது மாதிரி அதுக்கு அந்த மாதிரி இலக்கியங்கள் வந்து எங்கேயும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிகரெல்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். நிகரெல்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் காப்பி நம்ம வந்து பேசுற தமிழ் விட்டுருங்க. தமிழ் வந்து ஒரு உருவம் கொடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த தமிழ் வந்து வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்றோம். நீங்க நான் பேசுறதுனால தமிழ் வளர்ந்துட்டே இருக்குது. ஒரு காலம் அது வழி கிடையாது. ரைட்டா? ஸோ அந்த மாதிரிலாம் காப்பியங்கள் எப்படி இருக்கும்? வளர்ந்துட்டே இருக்கு பாருங்களேன். அன்னைக்கு ஏதோ அந்த இலக்கியங்கள் இன்னைக்கு அதை விட மாறுபட்டு மேம்பட்டு வந்துட்டே இருக்கு. அவ்வளவுதான். அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். நிகரெல்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். மறுபடியும் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே. ஏனி விருட்டென கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். ஏனி விருட்டென கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். ஸோ என்ன ஏது அப்படிங்கிற தகவலும் நமக்கு வரும். திருக்குறள் இருக்கக்கூடிய அறத்தை பத்தி பேசுற மாதிரி நல்லதும் சொல்லுவாங்க. அவையார் கொன்றை வேந்தன் ஆட்சியில் இருக்க மாதிரி நல்ல அதிவீர ராமபாண்டி நருந்தொகை எழுதியிருக்காரு இல்லையா? ஸோ அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். அடுத்து உலகநாதன் எழுதியிருப்பாரு, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். எவ்வளோ அழகா அந்த சாங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை 1 2 படிச்சிருப்போமா, 3வது படிச்சிருப்போமா? ஸோ அது இன்னும் பாருங்க, அது வாசிச்சோம்னா அப்படியே நமக்கு மனசுல வரும். அதுக்கு ஒரு லைன் வாழ்க்கைக்கு முக்கியமானது இல்லையா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்கணும்னா படிக்காம ஒரு நாள் கொடுக்கக்கூடாது, ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், யாரையும் குறை சொல்லக்கூடாது, மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், நம்ம அம்மாவை என்னைக்கும் மறக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த லைன் சொல்கிறோம் இல்லையா? மதியாதா தலைவாசல் நடக்க வேண்டாம், அந்த மாதிரிலாம் பாடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவையாரில் வந்து ஆதிச்சுள்ள அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், அதெல்லாம் ரொம்ப முதல்ல நம்ம அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், இயல்வது கரவேல் ஈவது இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? நீதி மனசுக்குள்ள பதிஞ்சோம்னா தப்பு செய்யாமல் எப்படி நல்லா வரணும். அடுத்தது மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட. மானிட மேன்மையை சாதித்து நம்ம மனுஷனா எப்படி இருக்கணும் அப்படின்னா குரல் மட்டும் போதும். கரெக்டாக நம்ம மனிதனாக இருக்கணும்னா வேறு எதுவும் வேண்டாம், திருக்குறள் மட்டும் போதும். திருக்குறள் படிச்சவே போதும், நம்ம மனிதனாக இருக்கலாம். கரெக்டாக கோவம் இருக்காது, பொறுமை இருக்கும், யார்கிட்ட எப்படி பேசுகிற பழக்கம் பண்பாடு எல்லாமே இருக்கும். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட. மறுபடியும் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே. எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே. எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே. அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பாருங்க எத்தனை சமயம் இருக்குது. புத்த சமயம் இருக்குது, சைவ சமயம் இருக்குது, வைணவ சமயம் இருக்குது, பௌத்த சமயம் இருக்குது, சமண சமயம் இருக்குது, இன்னும் என்ன சமயம், எத்தனை சமயங்கள் நம்ம சாமி கும்பிடுறோம். முருகனாபத்தியம், முருகர் கும்பிட்ற வழிபாடு, எவ்வளோ தெய்வங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இப்போ சைவம் எடுத்துட்டோம்னா 63 ஆழ்வார்கள் வந்து நாய்மார்கள் 63 நாய்மார்கள் வந்து சைவத்தை வந்து பாடிப்பாங்க, 12 ஆழ்வார்கள் வந்து வைணவத்தை பற்றி பாடிப்பாங்க. ரைட்டா? ஸோ புத்த இலக்கியங்கள் தனியாக தோன்றி வளர்ந்துருக்குது, சமயத்தை பற்றி மதங்கள்லாம் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறது சைவம். நான் சிவன் தான் கும்பிட்றேன்னு சொன்னாச்சு, நான் பெருமாள் தான் கும்பிட்றேன்னு சொன்னாச்சு, நான் புத்தத்துக்கு போகிறேன்னு சொன்னாச்சு, நான் சமத்துக்கு போகிறேன்னு சொன்னாச்சு தான். இன்னும் என்னென்ன நீ கும்பிட்டாலும், முருகனை வழிபட்டாலும், விநாயகர் வழிபட்டாலும் அத்தனைக்கும் பொதுவாக இருப்பது என்ன தெரியுமா? மொழி. ரைட்டா? அதான் சொல்ல வராங்க. அந்த மொழி தான் எல்லாத்துக்கும். நீங்கள் சாமி கும்பிட்னாலும் அந்த மொழியை பார்த்து சாமி நல்லா இருக்கணும்னு சொல்கிறது அந்த தமிழ் தானே. ஸோ அதான் எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே. நீங்கள் எந்த சாமி வேணா கும்பிடுங்க, நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்து சாமிகிட்ட வேண்டதுக்கு ஏதோ வேண்டணும்னா வார்த்தை இருக்கணும். அந்த வார்த்தை தமிழ் தான். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே. சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையே இருப்பது தமிழே. அதான் சித்தர் மரபில் தீதருக்கும் புது
சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே. நம்ம சிவவாக்கிய பாடல் கூட ரொம்ப ஃபேமஸான பாடல் ஒன்று இருக்குமே, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி, அது மாதிரி ஒரு பாட்டு வரும் இல்லையா? அதில் கூட ஒரு லைன் வரும் பாருங்க, மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்களம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார், நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார், என் கலந்து நின்ன மாயம் என்ன மாயம் ஈசனே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மண்பானை இருக்குது, அது உடஞ்சி போச்சு, தூக்கி என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ வரமா தூக்கி அடி விட்டுவாங்க. ஆனால் இதே ஒரு வெண்கலமான இருக்குது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, கீழே வந்து மடி தூக்கி வச்சுக்குவாங்க, ஐயோ வேணுமே அப்படின்னு. சப்போஸ் நம்ம இருக்கிறோம், நம்ம செத்து போயிட்டோம், என்ன பண்ணுவாங்க, ஐயோ 4 மணி நேரம் 5 மணி நேரம் நம்ம இறந்துட்டோம், தூக்கி என்ன பண்ணுவாங்க, அடக்கம் பண்ணிடுவாங்க, படைப்பாங்க இல்லை இருப்பாங்க இல்லையா? இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி தூக்கி வச்சு போவாங்க, வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் சிவனாகிய நமச்சிவாய் என்ன பண்ணுறாரு, சிவன் வந்து எனக்குள்ளே இருக்கிற இது என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சிவாக்கிய பாடலில் நம்ம பாடிப்பாங்க. ஸோ அதான், ஸோ ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி வேண்டும் என்று அந்த லைன் வரும். ஸோ அதில் வந்து பாடல் அது எதுக்காக சொல்லிடுறோம்னா, அந்த மாதிரி சிந்தனை கருத்துக்களை சொல்லியிருக்காங்க கரெக்டாக. ஸோ விரலை மடக்கியவன் இசை இல்லை, விரலை மடக்கியவன் இசை இல்லை, எழில் வீணையில் என்று சொல்வது போல். ஸோ விரலை மடக்கிட்டா எல்லாரும் இசைஞானி ஆக முடியாது கரெக்டாக. ஸோ விரலை மடக்கினா இசையெல்லாம் வராது, எழில் வீணையில் என்று சொல்வது போல். அந்த அழகு மிகுந்த வீணையில் தான் இருக்குது. நம்ம விரலை மடக்கிட்டு இது பண்ணால் அது இது இருக்குமா, கிடையாது. விரலை மடக்கிற எல்லாரும் இசைஞானி ஆக முடியுமா, அந்த வீணையில் கரெக்டான ரிதத்தில் வாசிச்சாலும் கேட்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். சும்மா அதை தமிழ் அது கிடையாது இது கிடையாது, தமிழ் கஷ்டமாக இருக்குது அதை பண்ணுற இதெல்லாம் குறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், இப்போ பெரியாரெல்லாம் எழுத்து சீர்திருத்தம், வீரமாமுனிவர் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் புதுசாக தமிழில் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல காப்பியங்கள் இதெல்லாம் வந்து தமிழுக்கு கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய அறிவு ஆற்றலை நம்ம தமிழையே கற்றுக்கணும் அப்படின்ற இது வேணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் படிச்சிடலாம். காலம் பிறக்கும் முன் பிறந்த தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள், காலம் பிறக்கும் முன் பிறந்த தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, ஏன் இவ்விருட்டென கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தன தாயனவே, சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, விரலை மடக்கியவன் இசை இல்லை, எழில் வீணையில் என்று சொல்வது போல், குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். ஸோ மிக மிக அருமையான ஒரு கவிதை வந்து ஈரோடு தமிழன்பன் தமிழ் அவர்களுடைய தமிழோவியம் அப்படிங்கிற கவிதை நூலிலிருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமையும் நீர்மையும் தமிழ் ஆகும், இனிமை நீர்மை எதுக்கும் நிலைச்சொலியோட இருக்கிறது தமிழ் தான் ரொம்ப இனிமையாக இருக்குன்னு சொல்லி தமிழ் சொல்லி பிங்கல என்ன சொல்லியிருக்காங்க. பாரதியார் என்ன சொல்லியிருக்காங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இதாவது எங்கும் காணும் சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலக தாய்மொழி நாள் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடுறாங்க பிப்ரவரி 21 ஸோ தமிழ் ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூரும் மலேசியாவும். ஸோ இதோட வந்து இது முடிஞ்சது. ஸோ நிச்சயமாக கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இவர் தாங்க ஈரோடு தமிழன்பன் என்கிற ஜெகதீசன் அவர்கள். ஈரோடு சென்னிமலையில் வந்து இவங்க பிறந்திருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து 2004 வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. ஸோ இவரோட தொகுப்பில் வந்து ஒரு சின்ன இது, ஆட்சி முடிந்த அமைச்சர் அறிக்கை இனி நாட்டுக்கு உழைப்பேன் அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து முதலாளி சமாதி மேல் முட்டி கொண்டால் தான் சம்பள பாக்கி அப்படின்னு சொல்லி. ஸோ இவரோட நூல் பாருங்கள், வணக்கம் வள்ளுவ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இது. அடுத்த புத்தகம் என்பது அப்படின்னு ஈரோடு தமிழன் இவருடைய ஒரு புஸ்தகம் தான் இது. ஸோ இதுக்கு முன்னாடி சாகித்ய அகாடமி வாங்கின அந்த லிஸ்ட்டுங்க. ஸோ இதெல்லாம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள், புதினமா நாவலா என்ன அப்படிங்கிறது யார் வாங்கியிருக்காங்க, எந்த வருஷம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் கூகுளில் நெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தமிழில் ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னா இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு கிடைக்கும், அதில் நீங்களே எழுதலாம்.